எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே கேஸ் மிஷி ஷாப் வந்து வந்துருச்சுப்பா. பிபிஎல் மிஷி ஷாப்பு அந்த ஒரு எமௌண்ட்டும் பண்டலும் வந்து வந்துருச்சுப்பா. கேஸ் ஹெவி பேட்டர் பண்டல் வந்து வந்திருக்கு. கேஸ் உள்ள போய் பார்ப்போம் வாங்க. கேஸ் எத்தனை பண்டல் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையா? டேய் இங்க பாருங்க. கிரட்டே டே ஒரு 70 ஒரு 80% வந்து கொடுங்கடா. இந்தங்க பாயாப்பா. டேய் ஏமாத்தி எதுவும் போடாதீங்கடா. உங்களை நம்பி தான் இருக்கேன். கிரட்டே எத்தனை பர்சன்டேஜ்டா? 59 51 அட பாவிகளா, நாசமா போச்சுங்க. டே காலம் காத்தாலே நல்லா சொன்னீங்கடா. ஐயோ ஐயோ ஏங்க 51 தான் டிஸ்கவுண்ட் தான் எங்கடா போறது? இதெல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட் ஆடா? இதெல்லாம் வந்து டிஸ்கவுண்டே இல்லப்பா. கேஸ் மிஷி ஷாப் ஏமாத்திட்டானுங்க. டே ஐயோ 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 ஏங்க என்னென்னங்க வந்திருக்கு? அட பாவிகளா, இதுக்கு வந்து 19 அப்படின்னா இருவாரேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பண்டலு இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு குலுகுலு வால்லாம் இருக்கே, குலுகுலு வால், நேம் சேஞ்ச் கார்டு, ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின்னு, பேனுக்கான ஸ்கின்னு, இது வேற எதுவுமே வந்து ஒர்த்து இல்லையடா. இதெல்லாம் வந்து என்னடா? டேய் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம்ப்பா. எப்பா என்னடா இப்படி ஏமாற்றி போட்டீங்க? ஏங்க இவனுங்க வந்து பாருங்க, இந்த ஒரு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ 300 கிட்டத்தட்ட 300 டைமண்ட் வந்து கேட்குறானுங்களே. ஐயோ 50% தானா? ரைட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 10 வாங்கி போடுவோமா? ரைட்டு கிரட்டே 190 வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது? நாசமாக போச்சுங்க. வெறும் பார்த்தீங்க அப்படின்னா 34 தான் ஸ்கேமுடா. எப்பா பக்கா ஸ்கேமு. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமாக போயிடுவீங்க. அதுவும் வந்து 34 தான் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் வந்து பாருங்க கேஸ் 34. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 293க்கு இருங்க சுவிட்ச் பண்ணிக்குவோம். சுவிட்ச் பண்ணி இதுக்கு என்ன 587. எப்பா இந்த பண்டெல்லாம் நமக்கு வேணவே வேணாம். இந்த பண்டலுக்கு அதுக்கப்புறம் ரிங் வச்சு நமக்கு தேவையில்லை. ஆஹா இந்த பண்டலு ரெட் கலர் கிரிக்கெட் பண்டலு, இந்த பண்டல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் ஓசியில் தானே வந்து கொடுத்தானுங்க. என்னடா இப்படி இருக்கு? இதுக்கு எத்தனை 440? எப்பா 440க்குலாம் வந்து வேணாம். அதுக்கப்புறம் குளோவால் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. வேற என்ன ஒருத்தா பார்த்தீங்க அப்படின்னா டிஷர்ட்டு. ஆஹா பெருசாக எனக்கு ஒன்றும் ஒருத்தா தெரியல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா என்னை ஏமாற்றி போட்டானுங்க. 51% அப்படின்னா மனசே வலிக்குதுடா. நாசமாக போயிருவீங்க. நீங்களாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆடகர்னாக்கரா நாசமா போவேன். என்னங்க ஏங்க எனக்கு ஒருத்தம்பா எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்க. கேஸ் நீங்கள் வந்து பாருங்கள், இவ்வளோ கேவலமாக மட்டமாக வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த எமௌண்ட் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். கேஸ் எமௌண்ட்டே வந்து போதும்டா. 300 டைமண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்தா போய் தோற. நாசமாக போச்சுங்க. ஓகே 300 டைமண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து எடுத்துட்டோம். மற்றபடி பெருசாக வேறு எனக்கு ஒன்றும் ஒருத்தா தோணலை. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டானுங்க. நாசமாக போச்சு. ஓகே ஸோ மிஷி ஷாப் ஆகுது இதாவது அப்படின்னு வந்து சொல்லிட்டானுங்க. இங்கே நம்ம போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பங்களாதேஷ் சர்வரில் வந்து சுற்றி பார்ப்போங்க. ஓகே ஸோ பங்களாதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 80% 70 தருவானுங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் இருங்க. ஓகே பங்களாதேஷ் சர்வருக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறானுங்களோ தெரில. ஓகே ஸோ மிஷா பார்த்தீங்க அப்படின்னா எத்தனைடா? டே இங்கே பாருங்க, ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 70 வந்து கொடுங்கடா. ரொம்ப வந்து பண்ணுறீங்க, அநியாயம் பண்றானுங்க. நீங்க வந்து பாருங்க. கேஸ் எத்தனைப்பா? 76. அடி இதை அங்க கொடுக்க வேண்டியதானடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? எங்க உள்ள வந்து பாருங்க. கேஸ் 76க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 140 டைமண்ட் தானடா. ஐயோ ஏங்க இதெல்லாம் வந்து பாருங்க, வெறும் பார்த்தீங்க அப்படின்னா 90 தான். கிரட்டே இந்த 90க்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோடா? டி 36 ரெண்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 36 தான் வந்து தரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இந்த அமௌண்ட்லாம் இருக்கா? வெறும் 143 தானா? டி என்னடா டி இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை டைமண்ட் போட்டு வாங்கினேங்க. அதுவும் வந்து ஃப்ரீசிங் அமௌண்ட். ஆட பாவிகளா எங்க இதை வந்து எடுத்துடலாங்க. என்னங்க இதெல்லாம் வந்து விடுறானுங்க. ரேரே இல்லடா எப்பாடே. அச்சுயோ எங்க இந்த அமௌண்ட்டை வந்து விட்டு வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்கு? குளோவாலாம் நமக்கு வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா? ஓகே இந்த சைடு பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு என்னென்ன இருக்குது இருங்க அப்படியே வந்து பார்த்துடலாம். பலூன் ஃபிட்டு பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பண்டில் 200. டி இது ஃப்ரீயாகவே எடுக்கணும். ஃப்ரீயாகவே கொஞ்சம் கொஞ்சமாக டைமண்டை வந்து ஏர்ன் பண்ணணும், மணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு சூப்பரான ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்கேங்க. ஆப் மட்டும் வந்து கிடையாதுங்க. இந்த ஆப்பில் நானே கேம் விளாண்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே விட்ரா பண்ணி வந்து காட்ட போகிறேன். கேஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட லிங்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் ஒரு புது ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருங்க. ஓகே சார் ரெஜிஸ்டர் பண்ணுவோனே 20 ரூபா சைன் அப் போனஸா வந்து தருவானுங்க. அந்த சைன் அப் போனஸை வச்சு அவனுக்கு கொடுக்குற காசை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நிறைய கேம்ஸ் வந்து இருக்கு. ஓகே சார் அதை ப்ளே பண்ணி நம்ம மணி வந்து ஏர்ன் பண்ணலாம்ப்பா. ஓகே சார் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிள் ரன், சப்பேஸ், கேரம் போர்டு, கிரிக்கெட், ஏன் நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கூட வந்து இருக்கு. ஓகே சார் அதை ப்ளே பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம். ஓகே சார் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் கேம் வந்து விளாட போறேன்ப்பா. ஓகே சார் வின்சோல கார் கேம் தான் ரொம்ப ஈஸி. ஸோ அவனுக்கு கொடுத்த சைன் அப் போனஸை வச்சு 10 ரூபா மேட்ச்ல நான் வந்து ஜாயின் பண்றேன். ஓகே சார் ஜாயின் பண்ணிட்டு இந்த கார் கேம் வந்து விளாடுறேன். நீங்களும் இந்த கார் கேமே விளாடுங்க. ஓகே சார் இதுதான் ரொம்ப ஈஸிப்பா. ஓகே சார் இதில் நம்ம ஜெயிச்சா போதும் நமக்கு அமௌண்ட்
அமௌண்ட் அப்படியே டபுள் ஆயிடும். இந்த கேம் ரொம்ப ஈஸி தான். ஓகே, பக்கத்து கார்ல இடிக்காம இருந்தாலே போதும். ஓகே, ஈஸியா வந்து ஜெயிச்சிருவோம். இப்ப பாருங்க, நம்ம 10 ரூபா வந்து போட்டோமா, இப்ப நம்ம வின் பண்ணிட்டோம். வின் பண்ணனால 18 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அவனுக்கு கொடுத்த காசை வச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவனுக்கு கொடுத்த காசை வச்சு நீங்க வந்து ஏர்ன் பண்ணுங்க. ஓகே, ஏர்ன் பண்ண காசை உங்களோட கூகுள் பே, போன் பே இதை வச்சு ஈஸியா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. நான் சின்ன பையன் தான் ப்ரோ, இதெல்லாம் என்கிட்ட இல்ல ப்ரோ. கூகுள் பே, போன் பே எல்லாம் நான் யூஸ் பண்றது இல்ல அப்படின்னா பக்கத்துலயே உங்க வீட்டு பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்க அண்ணனுங்க அக்காங்க கண்டிப்பா வந்து கூகுள் பே வச்சிருப்பாங்க. ஓகே, அவங்க போன் நம்பரை வாங்கி நீங்க போட்டுட்டு வித்ட்ரா வந்து பண்ணிருங்க. உங்களுக்கு காசு வந்து கிடைச்சிடும். ஓகே, அந்த காசை வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே ரெடீம் கோட் வந்து எடுங்க. அந்த ரெடீம் கோட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே நீங்க மந்த்லியோ வீக்லியோ இது வேணாலும் வந்து போட்டுக்கங்க. ஈவென்ட் வரும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மறக்காம போயிட்டு இப்பவே வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அவங்க கொடுக்குற காசை வச்சு ஆடுங்க. நீங்க உங்களோட கை காசை வந்து போடாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஆஹா, இதுல இருந்து நமக்கு எதுவும் தேராது. பட் ஒரு நல்ல மிஷாப்பா என்ன நம்ம இந்தியன் சர்வருக்கு தான் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஓகே, உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். ஓகே, நான் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க.